ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுரம நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா, அதுல காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நீர்மோரோ அல்லது பானகமோ தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. நீர்மோறு அப்படின்னா பெரிய அண்டாவால நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது கொடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி, உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம் தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். ஸோ அதனால நீர்மோரு பானகம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப எளிமையானதுதான். ஸோ உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளவு நாளா. இந்த மாசத்துல இருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. சோ இந்த நேரத்துல என்னன்னா நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா நீங்க முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் நீங்க வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்தை பக்கபலமா புடிச்சு அவரை நீங்க என்ன செய்யணும், ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான், ஏன்னா குரு இவ்வளவு நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப பலத்தை இழக்கிறாரு. அப்போ என்னன்னா அஷ்டமத்துல குரு போகும்போது தெய்வத்தை நாடிக்கணும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடுகளை அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ அல்லது பாத்தீங்கன்னா மகான்கள் இருப்பாங்களா, ரிஷிகள் இருப்பாங்களா, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட போக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவர் அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி புதன், அவரு கூட சூரியன் சேராது. எப்பவுமே பாதகாதிபதி 6க்குடையவரு இந்த மாதிரி இதுல எல்லாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா நீங்க வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க, முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவாதான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் புலம்புறது என்ன, நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது, தீமை மட்டும் கரெக்டா நடக்குது, கெட்டது மட்டும் பர்ஃபெக்டா நடக்குதுன்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருப்பீங்க. ஆனா நீங்க தெய்வ பலத்தை தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும் கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா அது கால புருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப கால புருஷனுக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்படின்னா உபாசனை, குருபலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால உங்களுக்கு ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும் அந்த இடம் ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்தை தாண்டி தாக்காது. தாக்கும் போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவாதான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான இந்த மாதம் அவாய்ட் பண்றது நல்லது.
தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6க்குடைய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது "கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்" அப்படிங்கிற மாரி, சுக்கிரன் உங்களுக்கு 6க்குடையவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, 2ஆம் இடத்த பார்க்கும்போது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. ப்ரமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த டைம் வந்து என்னன்னா, 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்திலருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்த பார்க்கும்போது, குடும்பத்துல சிக்கல உருவாக்கும். அது என்ன மாரின்னா, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றது தான். பெண்களாக இருந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அதுல உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா, பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா, அந்த இடத்துல இருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமென்ட்ட லாங்கா கொண்டு போகாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இப்போ இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வருமானத்த ஈட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்த குடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நெறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்கள அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல டாக்டர, மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால அ உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போம்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பலம் பெற்றிருக்கனால, கடன் ரீதியா இருக்க பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 9 கூடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துரும். ஏன்னா, நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட் கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே நல்ல அமைப்புகள், வருமானத்த பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேர மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா, புகழ், பேரெல்லாம் மங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவ அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேரு, அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு நற்மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலயும் இந்த பரிகாரத்த பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு, தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நெறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா, காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. காலபைரவர் கூடுதலான வழிபாட பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மருத்துவம்
சார்ந்த விஷயங்கள கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்கள குடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும், காசு பணம் வரணும். அதானே மெயினு. அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்த தான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்ம 100% கான்ஷியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்றதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவ்வளவுதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு வந்து பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால, எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லா ராசிக்குமே வந்து தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க வந்து என்னன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது. இங்க அத பண்ணு அது நல்லா இருக்கும். இப்படி பண்ணு அப்படி நல்லா இருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும். அதனால வந்து எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் வந்து கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும், அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா, புது புது விஷயங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, சூரியன், புதன் உங்களுக்கு 9 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. உங்களுடைய ராசியதிபதி சனி 3ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துல வந்து இப்ப இந்த மாதம் பிறக்கும்போது வந்து சுக்கிரனும், குருவும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 26ஆம் தேதிக்கு மேல மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும், சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு வரப்போறாங்க. அப்போ 7ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறது ரொம்ப அற்புதமான பலன். அது போக வந்து அஷ்டமத்துல கேதுவும், 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து நீங்க நினைக்கக்கூடிய லெவல்ல வந்துருங்க. தொழில தொடங்குறது, புதுசா தொழில் தொடங்கலாமான்னா, இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். ஏன்னா உச்சபலம் பெற்ற குரு உங்களுக்கு அமைப்புகள குடுக்குது. குரு பலம் பரிபூரணமா 100க்கு 200% உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்த பாக்குது. அது போக சூரியனும், புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்த பாக்குறாங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், குபேரனுக்கு நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த மாரி சொல்லலாம். அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பாக்குது. சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் வந்து அது இல்லாம செவ்வாயும் பாக்குது. மொத்தம் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்த பாக்குது. லாபஸ்தானத்த பார்க்கும்போது, ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அப்ப 4 கிரகங்கள் அத பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போது. அதே மாரி ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேற போது. புது புது மாற்றங்கள்லாம் உறுதியாக இருக்கு. தொழில்ல நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானங்கள் வரும். அ பார்வைகள் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலயும், செவ்வாயுடைய பலமும் தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கிறதுனாலயும், நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றிய குறிக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஏன்னா, அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துலயும், பாக்கியாதிபதி புதனும் 5ஆம் இடத்துலயும் கூடி இருக்கிறது நிபுணத்துவ யோகம் பெற்ற அமைப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால பல நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான விஷயங்க. ஏன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க உங்களுடைய திறமைகள் என்னன்னு தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகள காட்டி பேரும், புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய லெவல்ல பிரபல்யமாகக்கூடியது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய கன்சர்னே அது வந்து என்னன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் குடுக்கறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்கறது, ஒரு முக்கியத்துவம் குடுக்கறது, ப்ரமோஷன் குடுக்கறது, வெளியில வந்து வேற பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது, இந்த மாரிலாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுருங்க. அமைப்புகள் அற்புதமான பலன்கள உங்களுக்கு குடுக்குது.
கொஞ்ச நஞ்சமா இல்ல. அதிர்ஷ்டத்த வாரி வாரி வழங்க போது. அந்த மாரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி எப்பவும் சொல்றது தான் 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கனால ரொம்ப கவனமா பேசணும். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, அனுசரிச்சு போகக்கூடிய தன்மைய நீங்க வளர்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா ஓடி வந்து நிப்பாங்க. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தைய விடுறது, அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது, இந்த மாரி அமைப்புகள் வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல கேது, கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வருது. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், ஸ்தாபங்கள் வர்றதுக்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சரியா போயிரும். குருபலம் வர்றதுனால அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவர் ஆதாயம் அடைந்து கொள்ள மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. அதனால பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும், அனுகிரகமும் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயி கிடைச்சிரும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில் தொடங்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுறது, ஒரு பிசினஸ் விமனா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சிய எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கை மேல பலாபலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரானது. புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. வேலை கிடைக்கும். வேலை ஆஃபர் லெட்டர் தானா வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புது புது விஷயங்கள ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண மட்டும் தான் நெறைய நன்மைகள் இருக்கு. ட்ரையான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்ல அப்படின்னா கெடுபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கனால, வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாசம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்த ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்துல அது வித்துரும். நல்ல லேண்டோட வேல்யூலாம் உங்களுக்கு ஏறிரும். எத தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மைய குடுக்கும். நீங்க நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தான். இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏது மேடம் இந்த காலத்துல விக்கிறதுல நகையான்னு கேட்காதீங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 பவுன், 2 பவுனுக்காவது எடுத்துருவீங்க. அந்த மாரி இல்லன்னா, ஒரு 1/2 பவுனுக்காவது எடுப்பீங்க. அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பலம் வந்து குரு பலம் அப்படி. சுக்கிரனும், குருவும் சேரும்போது நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாங்கங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசு பணத்த ஃப்ளோ பண்ணக்கூடிய கிரகம். அதே மாரி குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பொருளாதாரத்த வலுப்படுத்தக்கூடிய கிரகம். அதெல்லாம் 7ல வரும்போது, ஒருத்தருக்கு எந்த வித பிரச்சனைகளா இருந்தாலும், அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல தான் குரு வந்து உட்கார்றாரு. அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிய தான் நான் சொல்லுவேங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, நல்ல தேர்ச்சி பெறுறது, நல்ல படிப்புல ஆர்வம் வர்றது, உயர்கல்வியில எல்லாம் பெரிய சாதிக்கிறது, அந்த மாரி அமைப்பு. பொதுவா 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது. அரசாங்க பதவி அப்படிங்கிறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாகுறது, அதே மாரி அவங்க போய் உயர் அதிகாரிகள் வந்து, "நீ வா எனக்கு அசிஸ்டன்டா வான்னு" கூப்பிடுறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி குடுக்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல காசு பணம், ஒரு பெரிய பதவி, ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி கவுன்சிலர் போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மினிஸ்டர் போஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருபலம் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது எது வேணா கிடைக்கும். திடீர்னு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நின்றுப்பீங்க. உடனே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அந்த மாரி ஒரு அதிர்ஷ்ட அமைப்பும், யோக அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. அத மட்டும் தவற விடாம யூஸ் பண்ணிக்கங்க. மகர ராசினாலே இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகர மாசமா தான் இருக்கு. ஏன்னா குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு, சுக்கிர பலமும் இருக்கு, செவ்வாய் பலமும் இருக்கு, ஆட்சி பலமா இருக்கு. பொதுவா மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள்ல போம்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்டின்னா, ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி, கோர்ட்டு கேஸு பிரச்சனைக்கு நிவர்த்தி. அதாவது திடீரென்னு லாட்டரி, புதையல்
அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் உழைக்காத வருமானம் இருக்கு. பினாமி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க. இத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திருமண யோகம் இருக்கு, திருமண பிராப்தம் இருக்கு, பார்ட்னர்ஷிப் வழி யோகம் இருக்கு. புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்க வந்து இவ்வளோ நாளா பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனையா இருக்கு அப்டின்னா, அந்த பார்ட்னர்லாம் வெளில போயிட்டு புது பார்ட்னர் இன்வெஸ்ட்மென்ட்க்காக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறைக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. நெறைய வாய்ப்புகள், அதே மாரி காசு பணம் சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் நிகழ்ச்சிய நடத்துறது, மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஃபேமஸ் ஆகுறது, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெர்சனா நீங்க மாறுறது, அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. எத தொட்டாலும் சக்சஸ் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் வந்து மிக அற்புதமான பலன்கள். எத தொட்டாலும் சக்சஸ் தான். ஹெல்த்ல மருத்துவ செலவு இருக்கு. அதே நேரத்துல மருத்துவ ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சில பேருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. க காதல் திருமணம், காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி, அது திருமணத்துல போய் முடியும். ஒரு சிலருக்குலாம் இந்த என்கேஜ்மென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும், அனுமதியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். ஆல்ரெடி மேரேஜ் முடிச்சுட்டு டைவோர்ஸ் பண்ணிட்டு 2ண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல நல்ல அனுகூலமான கிரக சேர்க்கைலாம் இருக்கனால, ஐஸ்வர்ய பிராப்தம் மட்டும் கிடையாது. தெய்வத்துடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் பெற்ற நபரா நீங்க இருக்கனால, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்குங்க.